வணக்கம், குட் மார்னிங், ஹேப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு பொங்கல் முடிஞ்ச அடுத்த நாள் உங்க எல்லாருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். இன்னும் ஹாலிடே மூட்ல இருப்பீங்க. நீங்கலாம் உங்க ஊர்ல இத பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா எங்க டீம் இன்னைக்கும் வந்து உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு ஒரு 3, 4 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ வாழ்க்கையில பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் எப்படி நடத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பேசலாம்னு நினைச்சேன். பிஸ்னஸுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வேற வழி. பிஸ்னஸ்னா நீங்க ஒரு ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ பண்ணி அத வந்து கிளையண்ட்ஸுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. அத அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா சம்பாதிக்கிறது, சில பேர எம்ப்ளாய் பண்றது, அவங்களுக்கு சம்பளம் குடுக்கறது, சொசைட்டில நீங்க ஒரு ரோல் ப்ளே பண்றது. இதெல்லாம் பிஸ்னஸ். பணம் சம்பாதிக்கிறதுங்கிறதுல இதுல முக்காவாசி கிடையாது. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நீங்க என்ன கத்துக்கணும்னா, ஒரு டேபிள்ல போய் நீங்க சீட்டு கேட்கறதுல தப்பு. இஃப் யூ ஆர் கோயிங் டூ ஆஸ்க் ஃபார் அ சீட் இன் அ டேபிள், அதாவது ஆல்ரெடி ஒரு கம்பெனியில ஒரு வேலைல நெறைய போஸ்ட் இருக்கு. அதுல ஒரு போஸ்ட்டுங்கிறது ஒரு டேபிள்ல ஒரு நீங்க சீட்டு கேட்கறது. இப்ப மார்க்கெட்டிங் மேனேஜர்னா நீங்க வந்து ஒரு போஸ்ட் கேட்குறீங்க கம்பெனில. அந்த கம்பெனி ஒரு டேபிள்ல, அந்த டேபிள்ல என்னையும் உட்கார விடுங்க. நானும் கேம் ஆடுறேங்கிறீங்க, வேலைக்கு செய்யறீங்கிறீங்க. ஆனா ஒரு பிசினஸ் மேன்ங்கிறவன் போய் கேட்க மாட்டான். மத்தவன் டேபிள்ல உட்காந்து, "நான் இங்க உட்காரட்டுமா? இந்த வேலைய நான் பண்ணட்டுமா? நான் சாப்பிடட்டுமான்னு?" கேட்க மாட்டான். அவன் ஓன் டேபிள்ல அவன் பண்ணிடுவான். ஸோ ஒரு பிசினஸ் மேன், ஒரு ஆந்த்ரப்ரனருக்கும், ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கும் வித்தியாசம். நீங்க ஒரு டேபிள்ல ஒரு சீட்ட கேட்பீங்க. அவன் ஒரு டேபிளே உருவாக்கிடுவான். ஹியூவர்ட் அண்ட் பேக்கார்ட்ன்னு ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் ஒரு கராஜ்ல ஆரம்பிச்சு ஹெச்பிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அதுதான் சிலிகான் வேலியோட பிகினிங். அந்த ஹெச்பி கம்பெனியில சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்கி இந்த லாங் டிஸ்டன்ஸ் காலிங்கை ஹேக் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் பண்ணவன் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். அதே மாதிரி அவனும் கேராஜில் கம்பெனி ஆரம்பித்தது தான் இன்னைக்கு ஆப்பிள். அதனால இது மாதிரி எனக்கு பல பிஸ்னஸ்கள் ஐடியா சொல்ல முடியும். நம்ம கிராண்ட் ஸ்வீட்ஸும் சொந்தமாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணது தான் கிராண்ட் ஸ்வீட்ஸ். பின்னாடி பல ப்ராப்ளம் வந்திருக்கலாம், ஆனால் அவர் வாழ்க்கையில் முக்கால்வாசி நேரம் கரெக்டாக இருந்தது. சரவணபவன் அண்ணாச்சியும் இதே மாதிரி அவர் ஓன் டேபிள் கிரியேட் பண்ணது தான். அதனால மற்றவங்க டேபிளில் உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்களே உங்கள் டேபிளை கிரியேட் பண்ணுறவன் தான் ஆண்டர்ப்ரனர். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே கிரியேட் பண்ணிக்கணும். மற்றவங்கள்ட்ட போய் சான்ஸ் கேட்குறவங்கிறவன் ஆண்டர்ப்ரனராகவே இருக்க முடியாது. ஒரு ஆண்டர்ப்ரனருங்கிறவன் சொசைட்டியில் ஒரு ப்ராடக்ட்டுக்கோ ஒரு சர்வீஸ்க்கோ ஒரு கேப் ஐடென்டிஃபை பண்ணுறவன் தான் ஆண்டர்ப்ரனர். ரெண்டாவது, வாழ்க்கையிலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி உங்கள் பார்ட்னரை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணிக்கிறச்சே இப்படி சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன அர்த்தம்னா, இது நீங்கள் பிஸ்னஸுக்கும் பார்ட்னரும் இப்படி தான். ஸோ பார்ட்னருங்கிறவன் உங்களை சப்போர்ட் பண்ணணும், இன்ஸ்பயர் பண்ணணும். தென் மெட்டீரியல் சக்ஸஸுக்காக உங்களோட வரக்கூடாது. இப்போ டாட்டாவோட பார்ட்னராக போகணுன்னா டாட்டா நினச்சா யாரை வேணால் பார்ட்னராக சேர்த்துக்கணும். பட் அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். அவனோட தான் சேர்ந்து செய்வான். அதே ரிலையன்ஸுக்கு மெட்டீரியல் நீடு தான், எல்லாமே மெட்டீரியல் தான். ஸோ இந்த பார்ட்னர் இல்லைங்கிறது நீங்கள் டாட்டாவுக்கு பார்ட்னர் ஆகிறதுக்கும் ரிலையன்ஸுக்கு பார்ட்னர் ஆகிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் உங்களை சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பராக் ஒபாமாவை மிஷைல் ஒபாமா சப்போர்ட் பண்ணது தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அது வாழ்க்கையில் அவர் பிரசிடென்ட் முன்னாடி கட்டப்பட்ட போது மிஷைல் ஒபாமா பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டு அவருக்கு இமோஷனல் அண்ட் இன்டெலெக்சுவல் சப்போர்ட்டு கொடுத்தாங்க. ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, உங்களோட விஷன் உங்களுக்கு இமோஷனல் அண்ட் இன்டெலெக்சுவல் சப்போர்ட் கொடுத்தா தான் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் மேலுக்கு ஏற முடியும். இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் இன்டெகிரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்டெகிரிட்டினா என்னவா இருந்தாலும் தவறு செய்ய மாட்டாங்க. ஒன்ஸு பஃபெட் இடத்துல சொல்லுவார், இட் டேக்ஸ் அ லைஃப் டைம் டு பில்ட் இன்டெகிரிட்டி. அதாவது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் பில்டப் பண்ணி வருது தான் நாணயமும் உங்கள் மேல் நம்பிக்கைக்கு வருது. 5 நிமிஷத்தில் அந்த நம்பிக்கை எடுத்துடலாம். ஒரு தப்பு பண்ணிங்கன்னா எல்லாமே போயிடும். ஒரு ரெப்புடேஷனுங்கிறது லைஃப் டைமில் பில்டு பண்ணுறது. ஓவர் நைட் அது போயிடுச்சுன்னா திரும்பி சம்பாதிக்க முடியாது. அதனால் உங்களோட இமோஷ்னல் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டியை நீங்கள் எப்போதும் விட்டே கொடுக்காதீங்க. பணம் காசுங்கிறத எப்போ வேணால் சம்பாதிச்சிடலாம், ஆனால் இன்டெகிரிட்டிங்கிறத உங்களால் சம்பாதிக்கவே முடியாது. வாழ்க்கையில் முதுகில் ஒரு வாட்டி குத்திட்டிங்கன்னா திரும்பி உங்கள் பர்சனல் அண்ட் கேரியர் க்ரோத் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவனுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு போயிடும். முதல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரத்தன் டாட்டா வந்து
டாடா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்னு ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி நடத்திட்டு இருந்தார் லிஸ்டட். அதுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தவர். அவர் பேர் திலீப் பென்சே. திலீப் பென்சே என்ன பண்ணிட்டார்னா, கம்பெனி பணத்தை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மங்காத்தா அட்டை 2 கம்பெனியில். கடைசியில் அது ஹெவி லாஸ் ஆகிடுச்சு. புக்கில் 600 அடி காணாமல் போயிடுச்சு. அதை மறைச்சு திருசம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறமா ஒரு பாம்பே ஹவுஸுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டான் வித் எவிடன்ஸோட, உங்கள் டாடா ஃபைனான்ஸில் ஃப்ராட் நடக்குதுன்னு. ஒரு செட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் அனுப்பிச்சாங்க அங்கேருந்து. ஆமாம், வாஸ்தவம், 600 கோடி காணும். அது உலகத்துக்கு தெரிஞ்சோடனே அந்த கம்பெனி பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பெரிய ஷேர் ஹோல்டர் டாட்டா, ஆனால் மற்றவங்களும் பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம் டாட்டா. அவர் என்ன பண்ணார், 600 கோடி அவர் பணத்தை அதில் போட்டார். கம்பெனியை கம்ப்ளீட்டாக அவர் எடுத்துக்கிட்டார். டெபாசிட் ரெவன்யூ காசு கேட்குது. அப்புறம் என்னாச்சு, அதெல்லாம் சரி பண்ணி டாடா மோட்டார் ஃபைனான்ஸ்னு கம்பெனி பேரை மாற்றி இதோட மர்ஜ் பண்ணிட்டார். டாடா மோட்டரோட சப்சிடரி ஆக்கிட்டார். அப்புறம் என்ன பண்ணார், திலீப் பென்சே மேலே கேஸை போட்டார். கேஸை போட்டு அவனை ஜெயிலே வச்சுருந்தாங்க. அதான் நம்பிக்கை துரோகம் பண்ணுறவனை விடவே கூடாதுன்னு. கடைசியில் அவர் ஒய்ஃப் அவர்கிட்ட கெஞ்சினாங்க. அவர் 3 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்துட்டார். இதுக்கு மேலே ஜெயிலில் இருக்கணும்னா இன்னும் கேஸ் முடியணும். கேஸ் முடியறதுக்குள்ளே அந்த ஃபுல் டேர்மே செட்டில் ஆகிடும்னு. அப்போ தான் ரத்தன் டாட்டா போனால் போதுன்னு ஜெயிலில் வெளில விட்டார். கொஞ்சம் அப்ஜெக்ஷனை வெளில விட்டாங்க. பெயிலில் வெளில வந்தார். அவமானம் தாங்க முடியாமல் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா, நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ண வேண்டாம். அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணவனுக்கு நீங்கள் தர்க்க பாடம் சொல்லி கொடுக்கணும். திரும்பி அவன் பக்கமே போகக்கூடாது. அப்படி தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. முதல்ல இந்த 3 பிரின்சிபல் இன்றைக்கி பார்ப்போம். இன்னும் ஒரு 3 பிரின்சிபல் இருக்குது, அதை நாளைக்கு பார்ப்போம். பட் இது வாழ்க்கையில் நீங்கள் பேசிக்ஸாக கற்றுக்க வேண்டியது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.